என்னடா யுனைடெட் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஜிங்ஸ்னால தோத்து போயிட்டுன்னு தான் என்ன நம்ம தமிழ் கம்யூனிட்டியே பேசிட்டு இருக்குது. இதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வர உலகத்துக்கு? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லடா. நான் வந்து மனசார யுனைடெட் சப்போர்ட் பண்ணேன். நம்ப முடியலையே. நீ சொன்னதாலதான் தோத்து போனாங்க எனக்கு தோணுது. நான் வந்து ஆனா கரெக்டா 1 நாள்னா அதே நடந்துருச்சு. நீ வந்து 3-0 ஜெயிப்பானுக்குன்னு ஒரு திமிர் பேச்சு ஒண்ணு பேசுனியே. அதனால மனசை தொட்டு சொல்லு, இந்த ராஷ்பர்ட் கிரிக்கெட் மட்டும் இல்ல 3-0 ஆயிருக்கும்டா. சரி, ஆக மொத்தம் பரவாயில்ல. ஆனா தோத்து போனவங்க தான் வந்துட்டு பிரீமியர் லீக் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் எதைய யோசிச்சு சொன்னங்கிறதுக்காக இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் மேட்ச் ஆஃப் த நியூ சீசன் நடந்து முடிஞ்சிச்சு. த கம்யூனிட்டி ஷீல்ட், அதாவது மேன் சிட்டி வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் டார்பி. போன வாட்டி எஃப்ஏ கப்ல சந்திச்சவங்க இந்த வாட்டி வந்து இன்னொரு டோர்னமெண்ட்ல மீட் பண்றாங்க. என்ன பெருசா என்ன நடந்துச்சு இந்த மேட்ச்ல? அதே பெருசா என்ன நடந்துச்சு கூட ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் பார்த்தேன். Erik ten Hag becomes the manager to go to Wembley the most number of times in the last 2 seasons. அது 6 வாட்டி. ஏண்டா மாப்ள துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வரீங்க. அவரோட செகண்ட் ஹோமே வெம்பிளி தான். அந்த லெவலுக்கு வந்து டென் ஹாக் ஆக்கிட்டாப்ல. பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் உள்ள போகும்போது நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய நாம சொன்ன லைன் அப்ப கூட நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. ஆமா, முக்கியமான சேஞ்ச் வந்து கோல் கீப்பர். என்ன ஆச்சுங்க? அதுதான் நம்ம வந்து என்ன நினைச்சோம்னா, ஒட்டேகா தான் நம்பர் 1 இனிமே ரெடர்சன் வந்துட்டு சவுடி லீக் கிளம்பிடுவார்னு நினைச்சிட்டு இருந்தா, டக்குனு ஒரு ட்விஸ்ட போட்டு ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் அஸ் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு கீப்பர்ல நின்றுட்டாரு. ஹி இஸ் நாட் லீவிங்ன்றத பெப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் தான் இனிமே நம்பர் 1. அதனால மேன் சிட்டி வந்து அது தவிர்த்து இல்லாம ஹாலண்டை தவிர பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஆடல. ரூபன் டியாஸ் சென்டர் பேக்ல ஆனா, பட் ஸ்டோன்ஸா இருக்கட்டும், டிப்ரோயினேவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஆடல. மெயின் டீம் பெர்னார்டோ சில்வா எல்லாம் கூட கடைசியில வந்து கோல் போட்டாப்ல. டிப்ரோயினேவை பெனல்டிஸ்க்காக கொண்டே வந்தாங்க. அது வரைக்கும் டிப்ரோயினேவும் ஆடல. யுனைடெட் வந்து இன்ஜுரிஸ் தவிர மத்தவங்க எல்லாமே ஆடினாங்க. என்ன ஜெர்க்ஸி, ஹாய்லண்ட் அவங்க எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஜுரியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆடல. மெக்வயர் ஆட மாட்டாங்க, மெக்வயர் வந்து ஆடிட்டான். தளபதி ஆடினாரு, ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாங்க. லிசாண்ட்ரோ மார்டினஸ் லெஃப்ட் பேக்ல போட்டாங்க, ஜானி எவன்ஸ் சென்டர் பேக் போட்டாங்க. இதே சுபாஷ் ஃபர்ஸ்ட் யுனைடெட் வந்து மார்டினஸ் வாங்கும்போது சுபாஷ் சொன்னான், அவன் லெஃப்ட் பேக்கும் சூப்பரா ஆடுவான்டா, அவனை ப்ராப்பரா லெஃப்ட் பேக்ல தான்டா யூஸ் பண்ணணும், நாங்க அது தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இவன் கதர் தான், இவன் கதற 2 சீசன் கழிச்சு தான் டென் ஹாக்கே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. எப்படி பண்ண லெஃப்ட் பேக்ல கொஞ்சம் ஓகேவா தான் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு அவனை லெஃப்ட் பேக்ல வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முன்னாடி ஆயாக்ஸ்ல பார்க்கும்போது கூட நல்ல ஒரு பால் பிளேயிங் அபிலிட்டி இருக்கிற ஒரு டிஃபெண்டர். அப்படி இருக்கும்போது லிமிட் பண்ணி நம்ம சென்டர் பேக்ல எதுக்கு வைக்கணும், லெஃப்ட் பேக்ல நம்ம ஃப்ரீடம் கிடைக்குது முன்னாடி போறதுக்குலாம். அந்த மாதிரி இந்த கேம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு காலையில வந்து டிலீட் அண்ட் மாஸ்ரோய் ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிளாக் பஸ்டரா பண்ணிருக்காங்கடா யுனைடெட். அதாவது 247 மில்லியன் யூரோஸ் வந்துட்டு பழைய ஆயாக்ஸ் பேரை மட்டும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஆயாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து டென் ஹாக்கோட மாஸ்டர் பிளானே அதான் பாருங்க. நம்ம வந்து ஆயாக்ஸ்ல பண்ணிட்டோம் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட், அதை வந்து அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி யுனைடெட்ல பண்ணலாம். நீங்க தான் வந்து ஆயாக்ஸ் பிளேயிங் ஸ்டைல் வேணுங்கிறீங்க, அப்ப நாங்க அங்க இருந்து கூட்டு வரணும். பிளேயிங் ஸ்டைல்ல தான் வேணும், அதுக்கு அது பிளேயரே பிளேயர்ஸே வேணும் மேன். அதனால நாங்க எல்லாத்தையுமே கூட்டு வந்தோம். சரியான சைனிங் அது ரெண்டு மேட்ச்ல. டிரெக்ட் வந்து 45 மில்லியன் தான். சூப்பர் சைனிங். மசராவி நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் அப்புறம் ஆர்சனலுக்கு சூப்பரா ஆனான்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா வான் பிசாக்காவை விட்டு போறாங்க போலயே, அதுதான் ஒரு பெரிய அவனுடைய மெயின் இது வந்து நீ சொன்ன மாதிரி ஒன் ஆன் ஒன் வான் பிசாக்கா பீட்டே பண்ண முடியாது. பட் 15 மில்லியனுக்கு அவனை வித்தா 15 மில்லியனுக்கு இவனை வாங்கிட்டாங்க. அதுதான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அது ஃபேர் டிரான்சாக்ஷன் இல்ல, வான் பிசாக்கா பெட்டர், அவனை எதுக்கு விடுறோம்ன்றது சொல்றாங்க. சரி அப்படி சொல்லி பாக்குறேன். பட் கமிங் டு டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த கேம்ல மிஸ்டர் ராஷ்பர்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது யூரோஸ் போறதுக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். டிராப் பண்ணிட்டு ரொம்ப பெருந்தன்மையா ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி பாய்ஸ் இன் தி யூரோஸ், பிரிங் பேக் தி கப் என்னமோ டயலாக் விட்டாப்ல. சரி நானும் ஒரு வெறியோட வருவான் வந்து அந்த ப்ரூவ் பண்ணணுங்கிற காட்டுவாரு அப்படின்னு நினைச்சேன். அதே ராஷ்பர்ட் தான். அப்படியே அழகான சான்ஸ் வந்தாலும் வெளியே அடிக்க வேண்டியது, மேல அடிக்க வேண்டியது, சைட்ல அடிக்க வேண்டியது, உள்ள மட்டும் கிடையாது. இதேதான் சொல்லிட்டாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்பிள் பேட்ச் வந்துருச்சா ஒரு 1.5 மாசத்துக்கு, அதை வச்சே ஓட்டுறாண்டா அடுத்த 3 வருஷத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவன் வந்து ஒரு மேக்கா பிரேக் சீசன் மாதிரி தான் ராஷ்பர்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எத்தனை நாள் இப்படியே வச்சுப்பாங்க இவங்க. கரெக்ட் தான் நீ சொல்றது 100% ட்ரூ. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டார் பிளேயர் டீம்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 350K சேலரி வாங்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கிட்ட இருந்து டெஃபினட்டா 20+ கோல்ஸ் எதிர்பார்ப்போம். பட் இந்த மாதிரி முக்கியமான சமயத்தை அடிக்க முடியலன்னா என்ன யூஸ்? இன்னொரு இது என்னன்னா, நம்ம வந்து டாக்கிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைன் அப் பேசும்போது சான்சோ ஆடுவார்னு சொன்னோம். அது என்ன சான்சோ? எனக்கு அது அதாவது சான்சோ வந்து திரும்பி வந்தாச்சு, மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றாங்க. என்ன நினைச்சு நமக்கு தெரியாது. மன்னிப்பு கேட்டான்னு சொல்றாங்க. ப்ரீ சீசன் நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு யுனைடெட் ஃபேன்ஸே சொல்றாங்க.
அப்போ எதுக்குடா இந்த மாதிரி ஒரு கேம் ஆட வைக்காம நீ சப்ல உட்கார வைக்கணும்? ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. மொட்டை 10 ஆகிட்ட அவரை டியாலோ ஆட வச்சோம்னா டியாலோ சூப்பரா ஆடினா, அதுல சந்தேகமே கிடையாது. பட் எதுக்கு சான்சோ உட்கார வச்சோம் அப்படின்னு தெரியல. மேபி அண்ட் தென் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து ஃபால்ஸ் 9ல ஆடினாப்ல மேல. அப்புறம் கீழே வந்து மைனோ, கசிமிரோ அண்ட் மேசன் மவுண்ட், இவங்க 3 பேரும் தான் வந்து மிட்ஃபீல்ட் ஆடினாங்க. உண்மையா சொல்லணும்னா யுனைடெட் டிசர்வ் டு வின் தி கேம். அதான் உண்மை. எஸ், they played very well. அது வந்து undeniably have to be said. சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, சான்ஸை எடுக்கல. பட் ஜென்யூனா அந்த ப்ரீ சீசன் இந்த ஒரு கேமும் சேர்த்து நல்லா விளையாடுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம ரெண்டு கிரிட்டிசைஸ் பண்ண தெரியுமா போன சீசன்? ஒவ்வொரு கேமுக்கு 25 ஷாட் கொடுக்குறானுங்க அப்படின்னு. வெறும் 8 ஷாட் தான் எட்டு ஷாட் தான் கன்சீட் பண்ணுது. அது even more surprising being அது அகைன்ஸ்ட் சிட்டின்றதுனால இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டா இருக்கு நீ சொல்றது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி 25 அகைன்ஸ்ட் ஸ்மால் டீம்ஸ் கொடுத்திருந்தவங்க வந்து இப்போ ஜஸ்ட் 8 அகைன்ஸ்ட் த சாம்பியன் டீம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சொன்ன மாதிரி பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இதுக்கு தான் 10 ஆகே சொன்னாப்ல, கிவ் மீ த பிளேயர்ஸ் ஐ வில் ஷோ அப்படினால சொன்னல. அவர் கூட இந்த சீசன் பாரு ட்ரோஃபி வரப்போகுது. அதெல்லாம் கலக்கிடுவேன். ஆமா, அதுல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் செம்ம கோலர் ஒன்னு அடிச்சான்டா உள்ள. ஆக்சிடென்ட் ஆயிரா கடைசில சரியான கோல். அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து கோலர் மேல எடர்சனையும் தாண்டி உள்ள போச்சு. ஆஃப் சைடுன்ட்டாங்க, அது ஒரு விஷயம். அண்ட் தென் செம்மையான ஒரு கோல் வந்து ஸ்கோர் பண்ணாங்க யுனைடெட். நானும் அப்பாடா நான் சொன்ன மாதிரி யுனைடெட் ஜெயிக்க போறாங்கடா அப்படிங்கிற குதூகலத்துல இருந்தேன். அப்போ பார்த்து பெர்னார்டோ செல்வா உள்ள கொண்டு வந்தாங்க, முடிஞ்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பெர்னார்டோ செல்வா வந்து ஈக்குவலைஸ் பண்ணான். பட் நம்ம வந்து பேசி ஆகணும்டா. அதாவது போன சீசன் வந்து கார்னாச்சோ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரேக் அவுட் சீசன், அப்பதான் வந்து பிரேக் அவுட் சீசன் மாதிரி. இந்த சீசன் நீ அவங்கிட்டே ஒரு 20 GA எதிர்பார்க்கறியா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்து இதுதான் அவரோட செகண்ட் ஃபுல் சீசன். நீ எடுத்து உடனே அவரு வந்து 20 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட், அதுவும் வந்துட்டு அவர் தான் கேரி பண்ணுன்ற மாதிரி நீ சொன்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் அவர் எப்ப ஆனாலுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதனால டவுட்டே இல்ல, ஹி பெர்ஃபார்ம் வெல். உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லாப் பண்ணக்கூடாது. நம்ம 20 கோல்ஸ் அசிஸ்ட் அடிக்கலாம் நல்ல பிளேயர் இல்லைன்னா ப்ரெஷர் வந்துடும். எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல அந்த பிளேயருக்கு. பட் இஸ் டெஃபினெட்லி காட் தி பொட்டன்ஷியல். அது டவுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாம யுனைடெட் வந்து இந்த கேம்ல அந்த பிரஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்துச்சுடா. எனக்கே ஆச்சரியமா போச்சுடா, என்னடா நல்லா விளையாடுறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களா? சேஞ்ச் ஆயிடுச்சு போலயே. இது மாதிரி நம்ம வந்து என்டர்டெய்னிங் ஃபுட்பால் இனிமே கிடையாது போல. சிஸ்டமேட்டிக் ஃபுட்பால். ஆமாண்டா, we are the most entertaining team இல்ல போலயே இனிமேல். only systematic trophy winning team மாறுது. trophy winning team. பட் லைட்டா அப்படியே சிட்டி எடுத்து பார்த்தோம்னா, சிட்டில வந்து எஸ்பெஷலி இந்த ஆஸ்கர் பாப் அவர் தான் வந்துட்டு இந்த லிசாண்ட்ரோ மார்டினஸ் கட் பண்ணி ஒரு கிராஸ் போட்டாரு. பயங்கரமான மூவ் அது. அவருமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான கேம் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு தனி ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்து விட்டணும். அது மட்டும் இல்லாம எல்லா யங்ஸ்டர்ஸ் ஆனாங்கடா, ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸ் ஆனாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே தான். அந்த மெக்கட்டின் ஒரு ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல மெக்கட்டிக் பல்ல இன்னொரு பையன் வந்தான். ஸோ எல்லாமே ஒரு டீசென்ட் இனஃப் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைன் அப்பை வச்சுக்கிட்டு யுனைடெட் கூட எதா இருந்தாலும் வெம்பிளியில அவ்வளோ ப்ரெஷர்ல வந்து 80 மினிட்ஸ் 65 மினிட்ஸ் வரும்போது யுனைடெட் கோல் போடுற வரைக்கும் 0-0 தான் இருந்துச்சு. ஆமா, ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ கிரேட் ஃபீட். யுனைடெட் தெரியும், ஆல்தோ நம்ம இத்தனை ஷாட் தான் கன்சீட் பண்ணியிருந்தாலும் மெயின் 2-3 பிளேயர் சிட்டிக்கு ஆடல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் யுனைடெட்க்கு புரியும். பட் என்னைய கேட்டா அவங்க ஆடினதை விட எவ்வளவோ பெட்டர் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, அது டெஃபினெட்லி நான் அக்ரி பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து டெஃபினட்டா ரெக்டிஃபை பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் டைப் ஆஃப் ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து பாசிட்டிவ்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரிசல்ட் கூட எடுத்து பார்த்தோம்னா சிமிலர் டு லாஸ்ட் இயர்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சிட்டி 1-0 லீட்ல இருந்தாங்க. 95th மினிட்ல ஒரு ஒன் ஆல் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80+ மினிட்ஸ்ல தான் ஒரு கோலை போட்டு, ஆனா வந்து ஸ்ட்ரெயிட் பெனால்டிஸ், நோ எக்ஸ்ட்ரா டைம் அப்படியே வரான்னு சொல்லிட்டு பெனால்டிஸ் போன உடனே ஃபர்ஸ்ட் தலைவங்க ஆம்ஸ்டப்ல சேவ் வந்து நம்ம தளபதி சூப்பரா பண்ணிட்டாரு. ஒன்னா அதுல இருந்தே வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் யுனைடெட் நல்லா பண்ணி செட் இட் அப். அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டிக்கு தான் பிரஷர் இருந்தது. அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் வேலையை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து நீ அந்த ஒரு சம்பவம் நீ சொல்லிடுற என்ன தலைவன் வந்து அதான் ப்ரீ சீசன்ல ட்ரை பண்ணா அதெல்லாம் ஓகே, சரி யாரும் பார்க்க மாட்டாங்க. வெம்பிளியில போய் எதுக்கு? ஏய் மேன் ஹஸ் கான்ஃபிடன்ஸ். அவர் தான் சொன்னாரு ஐ வில் டேக் மோர் ரிஸ்க் திஸ் டைம். இதுதான் ரிஸ்கா? எப்படி இப்படி இப்படி காமிச்சுக்கிறது, சைடு ஊர்றது, அதாவது ஹாலண்ட் இப்படி காமிச்சிட்டு அங்கதான் அடிக்க மாட்டான்னு நினைச்சு குச்சாம போயிட்டேன். அது ஹாலண்ட் விட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டா, உனக்கு இருக்கு பயல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டு ஹாலண்ட் பாக்குறதுக்கே ஜாலியா இருந்துச்சு. அது ஒனாலா அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு கவலைக்கிரமா இருக்கு பஸ்.
எனக்கு என்ன கவலை கிடையாம இருக்குதுன்னா, இந்த ஒரு நல்ல டீம்ல வந்து நல்லபடியா போயிட்டு இருக்க நேரத்துல வந்துட்டு நம்ம சீனியர் சிட்டிசன் இவான் சாம்சன் பாரு penalty ஆமா. அடிக்கிறது. அவரு வந்து இது வந்து என்ன அமெரிக்கன் ஃபுட்பாலா இல்லனா வந்துட்டு அச்சச்சோ. இங்கிலீஷ் ஃபுட்பாலான்னு மறந்துருச்சு போல. எடுத்து அடிச்சு விட்டாரு மேல. கிராஸ் பார் தூக்கி வெளில போயிடுச்சு. அந்த கோல் கிடையாது அது அது அப்படின்னு கிடையாது. ஐயோ கேம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாப்ல. அதான் சோ அவர் அந்த பெரிய அட்வான்டேஜ் லூஸ் பண்ணதுல இருந்தே கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. அங்க இருந்து நம்ம சிட்டி பசங்க க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேம். எடர்சன் சேவ் பண்ணி வந்து கேம் சடன் டெத்ல முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி டு சிட்டி. ஆக மொத்தம் யுனைடெட் பிஎல் யுனைடெட் பிஎல் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன டவுட்டும் கிடையாது. எந்த டவுட்டும் இல்ல. யாரெல்லாம் தோக்குறாங்களோ பிஎல் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா அது அந்த லாஜிக் படி பார்த்தா கண்டிப்பா யுனைடெட் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. பட் யா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிட்டி ஃபர்ஸ்ட். ஏன்னா அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சிட்டி வந்து பிரீமியர் லீக் வந்த கை வந்த கலை தான் அவங்களுக்கு வந்தனே ஜெயிச்சிருப்பாங்க. பட் இந்த கம்யூனிட்டி ஷீல்டு மட்டும் அவங்க எப்பவுமே தோத்துருவாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன். சோ அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல சோ இப்போ வந்து மறுபடியும் அவங்க ஜெயிச்சதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி அதெல்லாம் நான் விட்டு தள்ளி விட்டுரு. இப்போ வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் சைனிங் த பெஸ்ட் டிஎம் இந்த ஜூபிமெண்டி அவர் தான் சைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சைனிங். ஆக்சுவலா பெஸ்ட் சைனிங்லாம் இல்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் சைனிங் அவர் தான் இருக்க போகுதுன்னா என்ன ஆச்சு கதை? நோ கமெண்ட்ஸ். அத பத்தி நான் பேச விருப்பம் இல்லை. வந்து கிளப் ரிஜெக்ட் பண்ணா பரவாயில்லப்பா, பிளேயரே ரிஜெக்ட் பண்ணிட்டானே லிவர்பூல். சீச்சி வாழ இத்தனைக்கும் சோசியல் கம்மி சேலரி கொடுக்குறான். வா ஐ வில் டேக் இட் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப கம்மி ஆயிடுச்சு போலயே. உள்ள கொஞ்சம் அழகிற மாதிரி இருந்தாலும் வெளியே we are going to be the only team without a signing da. இத்தோட சைனிங் பெருமையா இருக்குதா? பெருமையா இருக்கு. என்ஜாய். Anyways, thank you so much. இதை பார்த்துருந்தீங்கன்னா வந்து don't forget to like, share and subscribe to the video. We are very close. சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இந்த வீக்கெண்ட்ல இருந்தே வந்து பிரீமியர் லீக் எல்லா லீகுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காம வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ப்ளீஸ் நானும் சுபாஷ் வீட்டில் மீட் பண்ணி சுபாஷ்.